வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சா பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ட்டு நமக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு தான் இருந்திருப்போம். இருந்தாலும் இதில் உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எல்லாருமே முன்னேறது கிடையாது. ஆனால் சரியான நேரத்தில் சரியான டிசிஷன், அது தப்போ சரியோ எடுக்கிறவங்க யாரோ அவங்க தான் வாழ்க்கையில் பெரிய ஆளாகிறாங்க. அதே போல் அந்த டிசிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அதை சரியான நேரத்தில் ஸ்டாப் பண்ணுறவங்க தான் நிலைச்சு நின்று இருக்காங்க. ஓகே, இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேங்க. இந்த ஸ்டோரியை கேட்டவொன்னு நான் சொன்ன வார்த்தைகள் எந்த அளவு உண்மை அப்படின்றது உங்களுக்கு புரியும். 1950s 17 வயசான பையன் பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டுக்கு, அதாவது சவுதி அரேபியாவுக்கு வேலை தேடி போறாரு. அங்க பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாரு, சின்ன சின்ன வேலைகள் எடுத்து செய்யறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு 22 வயசு ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க புழக்கத்தில் இருக்கிற ஏமன் ரியால் காயின்ஸ் பாத்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ். அதாவது அந்த காயினுக்கான மதிப்பை விட அதுக்குள்ள இருக்கிற சில்வருக்கான மதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் வாங்கிட்டாரு. மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற காயின்ஸ் முக்காவாசி எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுதோ அவர் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. அந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மிஷின்ல போட்டு உருக்கி சில்வர் பாரா எடுத்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி பல லட்சங்களை சம்பாதிக்கிறார். இவரு எந்த அளவு சம்பாதிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாடே என்னடா நம்ம ப்ரொடியூஸ் பண்ற காயின் எல்லாம் எங்க காணாம போகுது அப்படின்ற யோசிச்சு தேடுற அளவுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் 3 மாசத்துல இவரை கண்டுபிடிச்சு இவரை நாடு கடத்துறாங்க. இப்படி பல லட்சங்களை சரியான நேரத்தில் சரியான டிசிஷன் எடுத்து, அது தப்போ சரியோ அந்த டிசிஷனை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் தான் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி. அவரு அப்ப சம்பாதிச்ச பணத்தை வச்சுதான் இந்தியாவில் இப்ப இருக்கிற பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாருங்க.